السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 7 தடவை ஓதுவோம். நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் நாம் இந்த திக்ரை ஓதுவோம். ஏனென்றால் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரத்திலே நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓதுவோம். 7 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வர்ஹம்னி, அல்ஹம்துலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வர்ஹம்னி என்ற இதனை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். எல்லா காரியத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.